போயிட்டு வரோம். ஸ்கூலில் சாப்பாடு கொடுப்பாங்களாம், அதை டிஃபன் பாக்ஸில் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். யோசிச்சு பாருங்கள், தமிழக அரசு இவங்களெல்லாம் ஏன் இன்னும் கைக்குள்ளே எடுக்காமல் இருக்காங்க? இல்லைன்னா விட்டுட்டாங்களா? இவங்களெல்லாம் எதுக்குன்னு நான் ஓட்டு கேட்க மட்டும் அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறதும், அவங்கள பார்க்குறதும், அவங்களுக்கு சால்வு போடுறதும், அவங்ககிட்ட பேசுகிறதும், அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி கொடுக்குறதும் என்னென்ன ஸ்டண்டெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நிஜமாலே வருத்தமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படியோ நம்ம தோழர்கள் கண்ணுக்கு போயிருக்கு. ஸோ இம்மீடியட்டாக அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே திரண்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்து பண உதவியும் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பணன்றதை நான் இங்கே சொல்ல விரும்பல, அது அந்த டீமுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்ல வேணாம் நண்பா, இவ்வளோ பணம் கொடுத்தோம் அவ்வளோ கொடுத்தாலும் சொல்ல வேணாம். முடிஞ்சால் யாராவது இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் உதவி பண்ண சொல்லு, நீங்கள் வீடியோ பண்ணுறதா உதவி பண்ண சொல்லு, நமக்கு இந்த பப்ளிசிட்டிலாம் வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்கும்போது வியப்பாக இருந்தது. ஸோ அவங்ககிட்டேருந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வாங்கிட்டு வந்தேன். இதை கூட சொல்லலாம், நல்லா இருக்காதுண்ணே, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கொடுத்து தெரிஞ்சால் தானே 4 பேர் இன்னும் உதவுவாங்க அப்படின்னேன். அதனால் மட்டும் அவர் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ண ஒத்துக்கிட்டாரு. ஸோ